பாவத்திலிருந்து மீள்வதற்கு ஒரே இடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். விழுந்தாலும் உங்களை மன்னிப்பதற்கு அவர் மட்டும்தான் வழி. நீங்க எத்தனை தடவை விழுந்தாலும் 7-70 தடவை விழுந்தாலும் அவர் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். அவர்கிட்ட போறதை தவிர நோ அதர் வே. இப்போ பேதுருவுக்கும் யூதாஸ் காரியத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பேதுரு மறுதளிச்சாரு, யூதாஸ் காட்டி கொடுத்தாரு. ரெண்டு பேருமே தவறு செஞ்சிருக்கிறாங்க. இவர் சபிக்க தொடங்கினார்னு வசனம் சொல்லுது. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? ஏன் அதுக்கப்புறம் யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தார்? ஏன் பேதுரு மீண்டுமாக அப்போஸ்தலனாக, பிரதான அப்போஸ்தலராக 5000 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தார்? வெரி சிம்பிள். யூதாஸ் அடுத்து நான் பாவம் செஞ்சுட்டேன், இதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன வழின்னு மனுஷங்கிட்ட போனாரு. பேதுரு நான் பாவம் செஞ்சுட்டேன், விடுபடுறதுக்கு என்ன வழின்னு தேவன் கிட்ட போனார். நீங்க மனுஷங்கிட்ட போனீங்கன்னா உன்னுடைய துக்கத்தையோ உன்னுடைய பாவத்தையோ ஆற்றுறதுக்கு அவர் ஆல்டர்னேட் வே சொல்லுவான். அந்த ஆல்டர்னேட் வே இன்னொரு பாவமாக இருக்கும். நிறைய பேர் அப்படித்தான் குடிக்கிறவங்களாக மாறி, சிகரெட் பிடிக்கிறவங்களா மாறி, உலக பிரகாரமான அன்பை தேடி, உலக பிரகாரமான சந்தோஷத்தை தேடி தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க. நான் சொல்றேன், எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் ஆண்டவர்கிட்ட வாங்க. எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் ஆண்டவர்கிட்ட போய் ஒப்பு கொடுங்க. அத்தனை முறையும் அவர் மன்னிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அத்தனை முறையும் உன்னை தூக்கி பிடிப்பதற்கு அவர் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். காரணம், உன்னை பெற்றெடுத்த தேவன் அவர், உன் சிருஷ்டிகர் அவர். அவர் ஒரு நாளும் உன்னை புறம்பே தள்ளுகிறதே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான உனக்கு மிக முக்கியமான ஒரு வாக்கு தத்துவம், நீ என்னோட நடக்க தொடங்கு, உன் பலவீனங்களிலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நோவா உத்தமனும் நீதிமானுமாய் இருந்ததுக்கு என்ன காரணம்? தன்னை சுத்தி அத்தனை கரை, அத்தனை சீர்கேடு, உலகமே மோசமான கண்டிஷன், அவைகளுக்கு நடுவிலும் கூட நோவா கிட்ட இருந்த ஒரே ஸ்பெஷாலிட்டி, நான் தேவனோடு கூட இருக்கிறேன். அவ்வளவு இருள் சுத்தி இருந்தாலும் நீங்க ஒரு டார்ச்சோட இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி ஒரு வெளிச்சம் இருக்கும், உங்களை சுத்தி இருள் இருக்காது. the same way அந்த வெளிச்சம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க அந்த வெளிச்சத்தோடு கூட இருக்கும் பொழுது உங்களை சுத்தி இருக்கிற எப்பேற்பட்ட பாவங்கள், எப்பேற்பட்ட இருள், எப்பேற்பட்டதான காரியங்கள் அத்தனையும் உங்களை அண்டாதபடிக்கு அந்த வெளிச்சம் உங்களை முழுவதுமாக பாதுகாத்துக் கொள்ளும். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இந்த சஞ்சரிக்கிற அனுபவம் என்பது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். சஞ்சரிக்கும் போது பல காரியங்கள் நீங்கள் தேவனிடத்தில் கற்றுக்கொள்ள முடியும். சஞ்சரிக்கும் போது தேவன் பேசுகிறது நீங்கள் கேட்க முடியும். சஞ்சரிக்கும் போது தேவனை முகமுகமாய் நீங்கள் தரிசிக்க முடியும். வேதம் அப்படித்தான் சொல்லுது, முகமுகமாய் தேவனை தரிசிக்க முடியும். இப்படி பல காரியங்களை நீங்கள் சஞ்சரிக்க தொடங்கும் போது நோவாவுடைய காலத்தில் என்ன நடந்ததோ அத்தனையும் உங்களுடைய காலத்திலும் நடக்கும். ஏன்னா நோவா காலத்துல வந்த மாதிரியே ஒரு பெரிய பேரழிவு நம்முடைய காலத்திலும் வரப்போகுதுன்னு பைபிள் சொல்லுது. மத்திய 24:37 அதான் சொல்றாரு, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்படி நடக்கும்போது அந்த அழிவிலிருந்து எப்படி நோவா அவன் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோவா பசங்க நீதிமான்களா இருந்தாங்கன்னு சொல்லல, நோவாவுடைய மருமக்கள்மார் நீதிமான்களாக இருந்தாங்கன்னு சொல்லல. வசனம் தெளிவா சொல்லுது, நோவா நீதிமானாக இருந்தான். அதே மாதிரி தான் நாம் நீதிமானாக இருக்கும்போது, தேவனோடு கூட சஞ்சரிக்கும் போது, நாம் மாத்திரமல்ல நம்மோடு சேர்த்து நம்முடைய குடும்பமும் பாதுகாக்கப்படுவதற்கு அது காரணமாக இருக்கிறது. நோவாவுடைய காரியங்கள் அவ்வளவு துல்லியமாக தெளிவாக தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாக. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த நோவா பத்தி படிக்கும் போது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நோவா காலத்துல இதெல்லாம் நோவாவுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பாஸ்டர் கிடையாது, ஒரு சர்ச் கிடையாது, பைபிள் கிடையாது. ஏன்னா நோவா காலத்துல எழுத்து வடிவமே கிடையாது, பைபிள் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் நோவா என்கிறதான மனுஷனும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறான். இன்னைக்கு நாம நிறைய பேர்கிட்ட சொல்றோம் நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தார்னு. ஆனா இன்னைக்கு எல்லாரும் சொல்றது, இல்லைங்க நாங்க ரொம்ப பிஸியா இருக்கிறோம், எங்களால் இதை செய்ய முடியல, நாங்க காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்க போற வரைக்கும் வேலை வேலை வேலை, ஏன்னா நாங்க 2 பேரும் வேலை பார்த்தா தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும், இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படி இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. நான் கடைசியா உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். எதை பத்தி அப்படின்னா, இந்த சஞ்சரித்தல் என்றால் என்ன, இந்த சஞ்சரிக்கிற அனுபவம்னா என்ன, ஏன்னா அதை எப்படி பிராக்டிஸ் பண்றது, அபியாசப்படுத்துறது, நம்முடைய வாழ்க்கையில எப்படி அதை நடத்துறது அப்படின்னு. இப்போ சஞ்சரிக்கிறதுனா என்ன அப்படின்றத மாத்திரம் நான் சொல்லிட்டு ஜெபம் பண்றேன். கவனிங்க, காலையில நீங்க எழுந்திருக்கும் போது உங்கள் முதல் 1 மணி நேரத்தை தேவ சமூகத்தில் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் 1 hour வித் த காட் அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா நீங்க ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 to 12 மணி நேரம் வேலை செய்ய போறீங்க. ஏதோ ஒரு வேலை செய்ய போறீங்க, 10 மணி நேரம். இந்த 12 மணி நேரமும் நீங்க உலகத்தோடு கூட சஞ்சரிக்க போறீங்க. இந்த உலகத்தோடு கூட நீங்கள் சஞ்சரித்தாலும் இந்த உலகத்தில் உள்ளவைகள் உங்களை தொடாமல் பாதுகாக்கிறது
அந்த 1 hour அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஜனாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன். ஏன்னா அவர் தான் அமெரிக்காவை கட்டமைக்கிறதான ஒரு ஜனாதிபதியாக இருந்தார். மற்ற ஜனாதிபதிகள் எல்லாம் கட்டமைக்கப்பட்ட பிறகு அதை எழுப்பினார்கள். இவர் தான் மிக முக்கியமான ஒரு ஜனாதிபதி. ஸோ த பிஸியஸ்ட் பிரசிடென்ட் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. ஒரு முறை ஆப்ரஹாம் லிங்கனை சந்திப்பதற்கு ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு டைம் கேட்குறாரு, நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு. ஆப்ரஹாம் லிங்கனால் அவருக்கு டைம் கொடுக்கவே முடியல. பல முறை அந்த பிஸ்னஸ் மேன் தொடர்பு கொண்ட பிறகு கடைசியாய் சொல்லுகிறாங்க பிரசிடென்ட் ஆஃபீஸில் இருந்து, மார்னிங் 5 o'clock வாங்க, ஒரு 1/2 hour உங்களுக்கு டைம் ஒதுக்கிறார் பிரசிடென்ட், 5 to 5:30 நீங்கள் பிரசிடென்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு. இந்த பிஸ்னஸ் மேனுக்கு ஆச்சரியம், இந்த ஜனாதிபதி தூங்குவாரா தூங்க மாட்டாரா? காலையில் 5 மணிக்கு நம்மளை வர சொல்கிறாரு. சரி ஓகே டைம் கிடச்சிருச்சுன்ற சந்தோஷத்தில் 4:45 போயிட்டார். ஏன்னா 15 minutes முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரொசீஜர். அவர் போயிட்டார். 4:45 போறாரு. உள்ள ஜனாதிபதி ஒருத்தரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சவுண்டு கேட்குது. இப்போ இவர் நினைக்கிறாரு, நான் 4:45 எழுந்திரிச்சு வரத்துக்கே யோசிக்கிறேனே, ஜனாதிபதி இதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, இந்த மனுஷன் எப்போதான் ரெஸ்ட் எடுப்பாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரியா 5 மணிக்கு உள்ள இருந்து ஒரு அழைப்பு வருது, கமின் அப்படின்னு சொல்லி. இவர் வெயிட் பண்றாரு. இந்த பிசினஸ் மேன் எதுக்காக அப்படின்னா, உள்ள இருக்கிறவர் வெளியே வரணும், அப்பதான் இவர் உள்ள போக முடியும். திருப்பி 2வது அழைப்பு, கமின் அப்படின்னு உடனே இவர் அந்த டோரை திறந்துக்கிட்டு தயக்கமா உள்ள போறாரு. உள்ள போனவர் அப்படியே சுத்தி பார்க்கறாரு. உடனே ஜனாதிபதி கேட்கிறாரு, என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி. இல்லை பிரசிடென்ட், நான் வந்துட்டேன் 4:45, பட் நீங்கள் யாரோ ஒருத்தரோட பேசிகிட்டு இருந்தீங்க, அவர் வரத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணேன், இல்லைன்னா நான் அப்பயே ஃபஸ்ட்டு வெளிக்கே நான் உள்ளே வந்திருப்பேன் அப்படின்னு. அப்போது பிரசிடென்ட் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, நான் காலையில் முதல் 1 மணி நேரம் கர்த்தரோடு பேசி விட்டுத்தான் மனுஷனோடு பேசுவது எனக்கு வழக்கம். நான் கர்த்தர்கிட்ட பேசாமல் மனுஷங்கிட்ட பேசவே மாட்டேன். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு 5 மணிக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட், ஏன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு வேறு டைம் இல்லை. ஸோ வேறு வழி இல்லாமல் நான் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு கூட பேசினேன். நான் என்னுடைய ப்ரேயர் டைம் அந்த 4 to 5 நான் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு தான் உங்களை கூப்பிட்டேன்னாராம். பாருங்கள், இந்த உலகத்துக்கு சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லி இந்த நம்பர் 1 அப்படின்னு சொன்னால் பிரசிடென்ட், அமெரிக்கன் பிரசிடென்ட் தான் இன்னைக்கு வேர்ல்டில். அந்த பிரசிடென்ட் போஸ்டிங்கில் இருக்கிறவரே முதல் 1 மணி நேரம் கர்த்தரோட பேசி விட்டுத்தான் மனுஷனோடு பேசுவேன் என்கிறார். ஏன் ஆப்ரஹாம் லிங்கன் இன்னைக்கும் கேட்டு பாருங்க, இந்த சக்சஸ்ஃபுல் பிரசிடென்ட் ஆஃப் த யூஎஸ்ல ஒரு பிரசிடென்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி நீங்க ஒரு லைன் எழுதாம அமெரிக்காவோட ஹிஸ்டரி முடியவே முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு பிரசிடென்ட். காரணம் என்ன? he walked with the God. காலையில் எழுந்தவுடன் 1 மணி நேரம் கர்த்தரிடத்தில் தருகிறார். இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோமே, நம்முடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தரோடு கொடுக்கிற நேரம் எப்படி இருக்கு? இன்னைக்கு நாம எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு இது, நான் ரொம்ப டயர்ட், ரொம்ப பிஸி, நான் டைமே இல்லை. கர்த்தரிடத்துல பேசாமல் மனுஷனிடத்துல பேசாதிருங்கள். கர்த்தரை சந்திக்காம மனுஷனை சந்திக்காதீங்க. நான் இது ஆபிரகாம் லிங்கனுக்கு மட்டும் சொல்லல. ஏசாயா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவே அதிகாலையில தேவனை சந்தித்த பிறகுதான் மனுஷனை சந்திப்பாராம். இது இயேசுவை பத்தின ப்ராபசி அங்க இருக்கும். காலைதோறும் நீர் என்னை எழுப்புகிறீர், கற்றுக்கொள்ளுகிறவனை போல உட்கார்ந்து அந்த இடத்துல உட்கார்ந்து இயேசு. அவரை பத்தின ப்ராபசி அதிகாலை நீங்க எடுத்து பாருங்க. காஸ்பல்ல இருட்டோட அதிகாலையில் அவர் மலை மேல வனாந்தரத்தில் காணப்பட்டார். காரணம் என்ன? ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்காம நீங்க வேற எந்த மனுஷனோட சஞ்சரிச்சாலும் உங்க வாழ்க்கை விருதாதான். மனுஷனோட சஞ்சரிச்சா பணம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனா தேவனோட சஞ்சரிச்சாதான் சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். ஏன்? வரப்போகிற அழிவிலிருந்து மீட்பு கிடைக்கும். இல்லாவிட்டால் வரப்போகிற அழிவிலிருந்து மீட்போ காப்பாற்றுதலோ இருக்காது. ஒரு ஜனாதிபதி கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ், இயேசு கிறிஸ்து தேவனுக்கு கொடுக்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்களும் நானே ஏன் கொடுக்க கூடாது? இன்னைக்கு பல நேரங்களிலே நாம் நோவாவை போல நீதிமானாய் வாழ நினைக்கிறோம், நோவாவை போல உத்தமனாய் வாழ நினைக்கிறோம். ஆனால் தேவனோடு கூட சஞ்சரிக்க நினைப்பதில்லை. நான் சிலர்லாம் சொல்றாங்க, எனக்கு 24 மணி நேரம் பத்த மாட்டேங்குது, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு 18 மணி நேரம் வேலை செஞ்சு 60 வயசு வரைக்கும் வேலை செஞ்சிட்டாலும் அந்த 60 வயசுக்கு பிறகு நீங்கள் ஒரு அமைதியை தேடுவீர்கள், ஒரு ரெஸ்ட் தேடுவீங்க. அதற்கு பிறகு ஒரு சமாதானத்தை தேடுவீர்கள். அதற்கு அப்ப நீங்க தேட போறது என்னன்னா தேவனையும் பைபிளையும் தான். எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன், அவங்களுடைய வாலிப பிராயத்தை எல்லாம் உழைச்சி
அவங்களுடைய பலனை எல்லாம் சிந்திச்சு கடைசியா 60-65 வயசுக்கு மேல போனீங்கன்னா பைபிளோட உட்காந்துருப்பாங்க. அந்த வாழ்நாள் எல்லாம் எத்தனையோ புக்கை படிப்பாங்க, பைபிளை படிக்க மாட்டாங்க. ஆனா 65 வயசு வந்த பிறகு பைபிளை தூக்கி கையில உட்காந்துருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, இதை தவிர இன்னைக்கு வேற என்ன இருக்குங்க, எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலங்கிறாங்க. அது எப்போ வருது? 65 வயசுல வருது. நான் சொல்றேன், அது நமக்கு இப்பவே வரணும், இப்பவே தெரியணும். என்னுடைய வாழ்நாளில் இந்த தேவனோடு கூட சஞ்சரிக்கிற இந்த அனுபவம் என்னை முடிவு பரியந்தம் நடத்துவதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கு. நான் நோவாவுக்கு மட்டும் சொல்லல, பைபிள்ல இருக்கிற யாரை வேணா எடுத்துக்கொள்ளுங்க. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார்னு ஆதியாகமம் 5:21-22 சொல்லுது. சங்கீதங்களின் புஸ்தகங்களை வாசித்து பாருங்க. தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். ஏன் இயேசுவை எடுத்துக்கோங்க. இயேசு சொல்றாரு, பிதா என்னை தனியே இருக்க விடுகிறது இல்லை. இந்த தேவனுக்கு ஒரு டைம் கொடுத்துடணும். காலையில் 1 hour கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டு, நான் ஏன் அதை சொல்றேன்னா, அந்த 1 hour நீங்க கொடுத்து பாருங்க, அந்த நாள் முழுவதும் கர்த்தரை பத்தின சிந்தனை ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் உங்க மைண்ட்ல. ஒரு துதியோ, ஒரு ஸ்தோத்திரமோ, ஒரு வசனமோ, ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க வேணா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதற்கு பிறகு இந்த பிராக்டிஸை நீங்க பண்ண பிறகு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களை நெருங்கி இருக்கிற பாவங்கள், உங்களால் விட முடியாத பாவங்கள்லாம் உங்களை விட்டு தானாய் விட்டு போனதை நீங்கள் உணர்வீர்கள். ஒரு நாள் சாட்சி சொல்வீர்கள்.